ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு AG Vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ நானும் மோனாவை வந்து ஆஃபீஸ்லேருந்து நான் வந்த பிறகு மோனா வந்து எங்கன்னா வெளியே போகலாம், அங்கே பாருங்களேன் போட்டுச்சு மைக்கோ உனக்கு செட்டே ஆகாது போல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இப்போது நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே மோனா வந்து ரெடி ஆகிட்டு உக்காந்துச்சு. என்ன பண்ணால் அதை நான் காலைல க்ரீன் போட்டுன்னு போனேன், அதே மாதிரி க்ரீன் போட்டுன்னு உக்காந்துச்சு. இங்கே பார்த்தீங்களான்ட்டுன்னு அப்பயே தெரிஞ்சிச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டா வெளியே கூப்பிட்டு போனோம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோன்னா கேக் ஷோக்கு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம கர்நாடகா பீப்புளுக்கு தெரியும் இந்த கேக் ஷோ இருக்குதுன்னு, ரொம்ப வருஷமாக இருக்குது. 51 வருஷமாக கேக் ஷோ நடக்குது கர்நாடகாவில், பெங்களூரில். ஆமாம், இது 51st இயர் இது. ஓகேங்களா, ஸோ எவ்ரி இயர் எங்கே நடக்கும்னா ஜோசப் கிரவுண்டில் நடக்கும். ஜோசப் ஸ்கூல் இருக்குல்ல, ஆமாம், எங்கள் கிரவுண்டில் எப்பவுமே நடக்கும். நான் காலேஜில் நான் படிக்கும் போது இதை பண்ணிக்கோ, ஸ்கூல் டிக்கெட் ஸ்கூலில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் டிக்கெட் அந்த காலத்தில். ஸோ இப்போ வந்து எங்கே போட்டுக்கிறாங்கன்னா பேலஸ் கிரவுண்டில் போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பேலஸ் கிரவுண்டில் இந்த பக்கம் வர மோனா கூட சரி டிக்கெட் ஸ்கேன் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் ஸ்கூல்லேயே வந்து ரொம்ப வருஷமாக நடந்து நின்றுச்சு, ரொம்ப நாளாக நடந்து நின்றுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்கூலில் வந்து இன்னொரு பில்டிங் கட்டிட்டாங்க அந்த கிரவுண்டு. ஸோ இப்போ வந்து அங்கே கிரவுண்டு அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ எங்கே ஆயிருக்குதுன்னா பேலஸ் கிரவுண்டு, பெங்களூர் பேலஸ் கிரவுண்டில் என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக என்ன இருக்கும்னா கேக் ஷோ அண்ட் எக்ஸிபிஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மோனா ஃபஸ்ட் டைம் பார்க்குது, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம தமிழ்நாடு ஆடியன்ஸ் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வாங்க நம்ம எல்லாமே காட்டுறோம். இதுவும் வந்து கரெக்டாக ஒன்லி வருஷத்துக்கு டிசம்பரில் ஒண்டி தான் நடக்கும். இது கர்நாடகாவில் ஒண்டி தான், பெங்களூரில் ஒண்டி தான் நடக்கும். பெரிய பெரிய கேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு எங்கள் கூட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேக் ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியிலே வந்துட்டு ஃப்ளெக்ஸில் வந்து QR கோட் வச்சுருவாங்க. சிம்பிளாக வச்சுட்டாங்களா? QR கோட் ஸ்கேன் பண்ணி அப்போலாம் நாங்கள் லைனில் நிற்போம். 50 ரூபா டிக்கெட் அந்த காலத்தில். நானும் மம்மி போய் நிற்குவோம். 150 ரூபா 50 ரூபாய் இருந்துச்சு அந்த காலத்தில். அந்த மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டோம். இப்போ உள்ளே போகலாம். 150 ரூபாவா இப்போ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸு. அதே மாதிரி தான், ஆனால் அங்கே ரொம்ப பெருசுப்பா. நம்ம ஸ்கூலில் இருக்குவாங்கல்ல, ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளே போனால் பெரிய பெரிய கேக் இருக்கும். விதானா சௌதா, தாஜ்மஹால், ஒரு வாட்டி தாஜ்மஹால் கட்டியிருந்தாங்க. நான் சின்ன கை குழந்தை இருக்கும் போது ஒரு ஃபோட்டோ நீ பார்த்துருப்பேன். நான் டேடி பக்கத்தில் உட்காந்துருப்பேன் நான். ஸோ அந்த டேடி பக்கத்தில் உட்காந்துக்கும் போதோ டைட்டானிக் அப்போ. இங்கே வாங்க. என்னது அப்பா? என்னது கேஷல் ஏதோ பண்ணிக்கிறாங்க. கேக்காப்பா? கேக் மாதிரி கேக்குப்பா, ஆனால் ஸ்மெல்லு நினைக்கிறேன். பாதி கேக்கு பாதி மோல்ட் வேணாங்க. இந்த ஃபோட்டோ நான் இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஒரு ஃபோட்டோ இருக்குது வீட்டில், அது இதுதான். நான் இப்போ இங்கே ரெடி பண்ணாங்க பார்த்தியா, இங்கேருந்து வந்துருக்கிறேன் நான். இதெல்லாம் பார்த்துக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். அது நான் பார்த்ததில்ல. 91 இது, அதெல்லாம் பார்த்ததில்ல. இது பார்த்துக்கிறேன் 98. நான் குழந்தையா இருக்கும் போது இது ஃபேமஸ். அது இது இந்த ஹோட்டல், தாஜ் ஹோட்டல். அப்படியே நான் வேளாங்கண்ணி இது கூட பண்ணிக்கிறாங்கப்பா 1994ல். இப்போ சின்னதாக பண்ணிக்கிறாங்க. சார்மினார் 1995 பாரு. விதானா சௌதா எவ்வளோ பெருசாக பண்ணிக்கிறாங்க பாரு 1995. ஸோ இவர் தான் ஆர்கிடெக்ட் நீல்கிரிஸ். போப்போ, இது காந்தாரா கேக். ஆமாம்.
எக்ஸிபிஷன் இங்க. என்ன சாப்பிடுறியா? இதெல்லாம் முடியாது, இன்னும் இருக்குது பா. சாப்பிட்டு இந்த பக்கம் போலாவா? முடியாது. அங்க என்ன இருக்கு? கேக்ஸ். ஆப்பிள் கேக். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கேக்ஸ் இருக்கா. வந்தோன்னே என்ன முழுங்குற? ஆப்பிள் கேக். நான் கோயம்புத்தூர்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஐயா நான் இங்கெல்லாம் சும்மாவே கிடைக்க பேக்கரியில கேட்டா வாங்கிட்டு வந்து கொடுக்க போறேன். நீங்க என்ன முழுங்க போறீங்க? ஃப்ரைஸ். பசி எடுக்குதான். ஆஃபீஸில் வந்தானே கூப்பிட்டு வெளியோ ஒன்றுமே. அந்த காஃபி ஒன்று போட்டுக்கிட்டேன். அந்த காஃபியை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சேன். நாளிலேருந்து உங்களுக்கு அதுவும் கட்டு. சரி ஓகே. நல்லது தானே. டீ காஃபி கம்மி பண்ணா நிறைய இப்போலாம் ரொம்ப காஃபி ஆயிடுச்சு. வர ஒழுங்காக தானே போட்டு கொடுத்தேன். அப்போ நல்லா இருக்கி. நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேர்த்திக்கணும். அது இடிச்சா நான் பல்லில். சரி ட்ரை மேங்கோ வடி சார். இது ட்ரை மேங்கோ. கிவி வேணுமா? கிவி வேணுமா? நல்லா இருக்கும். ஓகே. அந்த இந்த பழம் ஸ்ட்ராபெரி. சரி அந்த இந்த பழம் கேட்டியா நீ? அது வாங்கி வீட்டுல சும்மா பாக்கெட் வேண்டாம் வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. எங்க ஓடுறீங்க? அப்படியே ஓடினே இருப்பீங்களா? அதெல்லாம் இல்லனா இருக்குது ஒண்ணு. அதான் இருக்கே. இது எல்லாமே செராமிக்ஸ். எங்க அவரு? பாத்துட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனாவின் வேட்டை தொடரட்டும். தொடரிச்சு ஆல்ரெடி அது வந்து என்ன காமியாது, ஒரு வாலெட்டை தூக்கிச்சு. ஆல்ரெடி வந்தோம் பர்ஸ் தூக்கிச்சு. நான் நினைச்சேன் நான் உள்ள வந்தா தூக்குவேன்ட்டுன்னு. இதுல வர சீக்கிரம் வேணாம். இதான் நம்மளுக்கு என்ன வயசான நல்லா இருக்குல்ல. இப்ப எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லைமாண்ணா. நம்ம செப்பரேட்டா ஒரு வீடு வாங்கும் போதோ அப்ப நீ கேளு அந்த மாதிரி. ஓ இந்த மாதிரி வேணுமா? இந்த மாதிரி கண்ணாடி பார்த்த நினைச்சா நீ கண்ணாடி பார்க்கும் போது புக்ஸ் எல்லாம் நல்ல விஷயத்துக்கெல்லாம் வர மாட்டீங்களா? படிக்கிற விஷயத்துக்கெல்லாம் வர மாட்டீங்க. Elbow, foot, all body apply. Easily rubbing. Again, then normal water wash. So face, neck, full face and body. Easily rubbing. You know Hindi? No. नहीं वो क्या है वो? This is tan remover. Tan remover. Yes. Neck black na, elbow black, foot black, elbow black, jewelry tan, sun tan, under eyes black, total tan. Okay, easily. நான் கூட என் பொண்டாட்டி அப்படி தேய்ச்சது இல்ல. தேய்ன்னு தேய்ச்சி எடுத்துட்டான் ஃபுல்லா. அரே பையா சொல்லி எடுத்துட்டான் அப்பல் டப்புன்னு. இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் நம்மளுக்கு போனா கொண்ட ஊசி. வீட்டுல 2 கொண்டைக்குது வீட்டுல. ஐ மீன் கொண்ட ஊசிக்குது வீட்டுல. அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஓ இந்த இது மாதிரி இருக்குதா? இப்படி குத்துற மாதிரி. அந்த மாதிரிலாம் இருக்கு. சரி வாங்கிக்கோ. நினைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலே நம்ம ஷாப்பிங்ன்றது கரெக்டா நடக்கும்னு கொண்ட ஊசி தூக்கிச்சு 2 இதுல. தூக்கிட்டியா? அவட நோக்கு இவட நோக்கு. இந்த ஸ்லிப்பர் கேட்டேன் இந்த மாதிரி. இங்க பாரு தாய்லாந்து ஸ்லிப்பர்ஸ் தான் 700 ரூபாயா. தாய்லாந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. நைஸ் செருப்பு. வெயிட் லெட் மீ see. மாட்டிச்சு தாய்லாந்து ஸ்லிப்பர்ஸ். தாய்லாந்துலயே வாங்கினா வாங்கிக்கல நீ தாய்லாந்து ஸ்லிப்பர்ஸ். இதான் நீ போட்டுந்தே இல்லையா வாழ்க்கையில இந்த மாதிரி டிசைன் எல்லாம்? சொல்லு. வேற மாதிரி என்ன பாரு. சரி தள்ளுங்க. ஷூ டைப் மாதிரி என்ன பாத்தியே பாருங்க. கவர் ஏறினே போகுது. கரெக்டா இருக்குதுப்பா. இதுக்கு நான் அம்மிது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு சார் சைஸ் இல்லைன்னா தூக்கின்னு போயிடலாம், கூப்பிட்டு போயிடலான்னு. சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எவ்வளவு? 700 ரூபாவா? 6டா? சரி பேசி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோன்னு பார்க்கலாம். எப்படி ஆயிடுச்சு உங்க லைஃப்? கவரா எங்க போனாலும் கவர் வாழ்க்கையில வந்துருது இல்ல புச்சின் போறதுக்கு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. ஆமா வர வழி இல்ல. கிட்னா பையா? ஓகே फ्रेंड्स 2 ஸ்லிப்பர் வாங்குனேன் நான். 1014
நல்லா இருக்கா ம். செம்மையா இருக்கும் தான் पैसा लगा कर ஓ மசாஜர் நல்லா இருக்கா சூப்பராக்கா எவ்வளோன்னு கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மசாஜர் வேற கன் வாங்கியிருக்கோம் கன் स्टेन रिमूवल ले जाए कपड़े में स्टेन लग जाता है ना स्टेन क्लीन करने का सुपर ஸ்டெயின் கிளீனரா ஆனா बस ஏக்கா காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் लेने का बाबा कॉम्प्लीमेंट्री कुछ नहीं ऐसा दाग ले लो ना क्या क्या 25 रुपीस हो कितना है प्राइस है कॉम्प्लीमेंट्री ओनली करी गई वो दूसरा डिपार्टमेंट हो ठीक है ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் இன்னும் ஸ்டால்ஸ் ஜாஸ்தியா இருக்கு கவர் ஜாஸ்தியான போயினுக்குது ஜிஆர்பி நெய்லாம் வைக்கிறாங்க பாருங்க ஜிஆர்பி நைஸ் இது நை சாப்பிட்டேன்னா அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் உள்ளே போயிட்டோம் விளாட் சாமான் டிபார்ட்மெண்ட் ஒன்று தான் போல ஒன்றும் ஆமா அதுவும் அன்னைக்கு போயிட்டு வந்துட்டோம் நம்ம விளையாடுற மாதிரி ட்ரெயின்லாம் விட்டெல்லாம் விளையாட முடியாது நம்மளால அதனால சரி ஓகே what is this பொம்மை பா watch. வாட்ச் பொம்மை காட்டன் சாரி வாங்கி தரீங்களா கிட்னி வித்துடுறேன் வா அப்ப எல்லாம் வாங்கிக்கோ இன்னும் எங்க வந்தாலும் சாரி வச்சினோம் அந்த வாங்கி தரீங்களா இது வாங்கி தரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாரி வாங்கி தரேன் நீங்க ஞாபகம் இருக்கா சாரி வாங்கி தரேன்னு இல்ல சாரி வாங்கி தரேன்னு சொன்னீங்க என்கிட்ட ஞாபகம் இருக்கான்னு சாரி இப்போ கிறிஸ்மஸ்க்கு வாங்கி பாந்தினி சாரி வாங்கி கொடுங்க என்ன சாரி பாந்தினி சாரி பாந்தினி பூந்தினின்னு வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊருக்கா நக்கிறியா ஃப்ரீயா நீங்க இருக்கிறதெல்லாம் சாம்பிள் கொடுக்குறாங்க நிறைய ஃப்ரீ ஊருக்கா நக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு ஸ்பீடா போறீங்க மெதுவா போங்க இல்ல உங்ககிட்ட தப்பிக்கணும் இல்ல அதனால தான் ஸ்பீடா போலாம் ஸ்லோ ஸ்லோ சார் வாங்கிச்சு சார் இல்ல உங்ககிட்ட உங்க காடியில தான் வாங்கியிருக்கோம் பிளேட்ஸ் வேணுமா என்னத்துக்கு சும்மா பவுல் வேணுமா நடக்காது முடியாது இன்னும் மனசு ஆறல இல்ல போதும் வா இன்னும் கிறிஸ்மஸ்க்கு நிறைய வாங்க வேண்டியது இருக்கு இன்னும் ஷாப்பிங் பெண்டிங் இருக்கு அதனால நான் Dress பார்க்கலாம் போவே இல்ல அதுதான் Okay. நீ கேட்டது இம்பார்ட்டன்ட் தூக்கணும் ஏன்னா இன்னும் கிறிஸ்மஸ்க்கு நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லிச்சு பேண்ட் புடி போன புடி பே பண்றேன் மார்ஷ்மெல்லோ ஃபவுண்டன் சாக்லேட் ಎಷ್ಟು சார் இது ஒண்ணு 100 அப்ப ஆமா நான் 100 ருபீஸ் உன் மூஞ்சில போட்டு 100 ரூபாய் அது ஒரு கேக் வாங்கினா 50 ரூபாய் என்ன கேக் இங்க போட்டுறான் பாரு மார்ஷ்மெல்லோஸ் 100 ஜுஜுபி ஏய் ஜூஜூபி இருக்கா 100 சோக்கோ பேக் 80 ஏய் சாக்கோ பேக் போத வா எல்லாம் ஒண்ணுதான் சாக்கோ பேக் தான் வாய் தெரியுமா அந்த வாய்க்கு இப்ப நீ கேட்ட ஐஸ் சாக்லேட் கேட்ட வாங்கியாச்சு 100 ரூபாய் சார் ஆகிதா அதை மெல்ல தின்னு பல நாள் வந்து சோறை துணாத மாதிரி இந்த அப்பா நன்றி ஐயான்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு சுகம் சுகம் அப்படியே தின்னு ஸ்வீட்டு சாக்லேட் தின்னு சுகர் வருது பாரு அப்ப நான் சொல்லுவேன் ரொம்ப சுகமா இருக்கு அப்படின்னு தின்னு நல்லா தின்னுடி தின்னுடா நல்ல தின்ன அழகா இருக்க தின்னு போண்டமுக்கு சாப்பிட்ற ஸ்டைல கால் வலிக்குதுன்னு சிம்பாலிக்கெல்லாம் வந்து உக்காடுற எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அது டொமான் கீழ வந்துச்சுன்னா நம்ம தலைமலை உள்ள அப்புறமா கொடுங்க சார் 10,000 ரூபாய் இது 10,000 ரூபாவா ஜாஸ்தி இருக்கும் இது இது ஜாஸ்தி உட் இது நல்லாதான் இருக்கு பா எனக்கு வாங்கி கொடுங்க பா நம்ம வந்து கூடிய சீக்கிரம் ஒரு புது வீடு வாங்கிட்டு உனக்குன்னு ஒரு மூஞ்சல் ரூம் ஓகே கண்டிப்பா பா நம்மளோட இடம் வந்து இப்ப திங்குற இடம் அதுதான் ரொம்ப நேரமா காத்துனுங்கிற போய் திங்கலான்ட்டுன்னு பசி எடுக்குது அதெல்லாம் உனக்கு தெரியுமாமா நான் ரொட்டி மேன அது பேரு வேணுமா எதுக்கு இது நம்ம வீட்டுலதான் 24 மணி நேரம் வச்சுட்டு காரித்து போட போறான் ஏமா சும்மா எடுத்து அதை இது பண்றீங்க வாங்கினாலோ பரவாயில்ல அது ஞாபகம் தான் உனக்கு தாய்லாந்துல அந்த மாதிரி ஒன்னு வாங்கிட்டு வச்சுட்டு வந்துட்டோமே சாப்பிட்டு டேபிள் மேலேயே வச்சுட்டு வந்துட்டோமே அப்பளம் சாப்பிடலாமா அப்பளம் பெரிய அப்பளம் எனக்கு பிடிக்கும் வீட்லயே அப்பளம் நாங்க வச்சுக்க நாங்க வெளியே அப்பளம் தான் சாப்பிடுவோம் இது வந்து செமையா இருக்கும் பெரிய அப்பளம் நல்லா இருக்கும் போட்டு ஆனியன் வேணுமா உனக்கு ஆனியன் போட்டுக்கோ அவ்வளவுதான் இப்ப இருக்கிறது எல்லாமே எங்க ஃபைவ் ஸ்டார் இருக்கு வேணுமா இன்னும் சாப்பிடணும் நான் வண்டி சாப்பிட்டா ஆகாது நான் வண்டி சாப்பிட்டு ஆகாது நீ சாப்பிடுவேன் நல்லாக்கா ஓகே
ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கடையிலயும் ஒரு ஐட்டம் நாங்கள் டேஸ்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு திருப்பி வந்து திட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா வெளியே வந்தா சும்மா அப்படியே டேஸ்ட் பண்ணுவோம். நான் உண்டி இது சாப்பிட மாட்டேன். போனா நான் பத்தியா என்னையும் சேர்த்து கொத்து விடுறது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் குளிரை வந்து தாங்க முடியறதில்ல. ஆனா ஜூஸ் வேணும், அது சில்லுங்கிற ஜூஸ் வேணும்னு கூப்பிட்டு வந்துச்சு ஃபோர்ஸ் பண்ணி. இங்க உக்காந்து நடுங்கி நிற்குது உக்காந்துன்னு பேச சொன்னா வைப்ரேட்டன் பண்ணி நிற்குது வாயில. அங்கே பாருங்க பிஞ்சு பாடிமா. நான் வந்து அங்கே பாரு அப்போ நான் கேன்சல் பண்ணிட்டா பார்சல் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வச்சு குடிக்கிறேன். இல்ல என்னத்தான் குளிரா இருக்கட்டும் கிளைமேட்டு, ஆனா சில்லுன்னு ஜூஸ் வேணும்ல. ஐயோ ரொம்ப சில்லுங்குதுப்பா. வானாப்பா சொர வரும். சரி அப்ப டப்பு டப்புன்னு குடிச்சிட்டு கிளம்புவா. அப்புறங்களேன் இந்த வயசானவங்க குடிவோம் டம்ளர் ஆண்டம் பாரு. அந்த மாதிரி நல்லா இருக்கா. நம்ம லஞ்ச் டின்னர் அங்கேயே முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்பளம் கோபி மஞ்சூரி நுரவைங்கெல்லாம் அங்கேயே சாப்பிட்டோமா, அங்கேயே வயிறு பீச். நல்லா இருக்குதா இல்ல சூப்பரா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். போனோம் கேக் அந்த கேக் ஷோ சூப்பரா இருந்துச்சு. நல்லா அந்த உள்ள போனோடனே அந்த கேக்ஸ் பாக் பண்ணா இந்த டைம் அவ்வளோ ஒன்று நான் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. தேவையானதெல்லாம் வாங்கினேன். ஒரு தேவையானதா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரூம் ஃப்ரெஷ்னர். ஆல்ரெடி இதோ 1 அதோ 2 அப்படின்ட்டு இது கண்டினியூஸா வரும். இது வந்து சாண்டல்வுட். இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 500 ரூபாய் தான். இது 500 rupees. அப்புறமா இந்த மசாஜ் கன்னு மச் நீடட். செம்மையா இருக்காங்க. அது அது கழுத்துல சொகுச பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மசாஜ் கன்னு வாங்கணும். வந்தோடனே ஆன் பண்ணி 2 பேர் வச்சுக்கிட்டோம். ஏய் நீ தான் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட். வருதுப்பா போக கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதான் சொன்னேன் கொஞ்சம் இதாகணும். இல்லை மூக்கு வலிக்குது. நல்ல சாண்டல்வுட் ஸ்மெல் வருதானா? சூப்பரா இருக்கு. இது வாங்கணும். அண்ட் வந்து மசாஜ் கன் அவ்வளவுதான். மோனா ஸ்லிப்பர் வாங்கிச்சு. ஸ்லிப்பர் 700 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஆமா நல்லா இருக்கு. இது ஒன்று. அப்புறம் இது ஹீல்ஸ் டைப் ஷூஸ். இதே மாதிரி தானே வாங்கி வச்சுன்னுக்கிறேன் நீ. அது வந்து வேற மாதிரி சாடா ஷூ. இது வந்து வேற மாதிரி ஷூ. ஓகே இது ஒன்று அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் வந்தோன்னா அது பார்த்து ஆரம்பிச்சிருந்தே இதுதான். பர்ஸ் நீ வேற பேக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓ பேக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே 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 யூஸ் பண்ணிக்கலாம். கையில எடுத்துட்டு போகலாம். இது எவ்வளோ 500 ரூபாய் அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறமா இந்த தலைக்கு போடுற கொண்ட ஊசி வாங்கிச்சு. இது 100 ரூபாய். அது வச்சு இன்னொன்னு எங்க அதோ இருக்கே கிளி எங்க இதோ இது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 150 ரூபாவாம். பாருங்க நல்லா இருக்குது. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்சுவலா வெயிட்டாவும் இருக்கு. வருது புகை வருது ஸ்லோவா வருது. வந்துச்சு நல்லா இருக்கா? ஆனா டமாசாக்குது மண்டக்கு. இது பெருசா இது ஒண்ணு வாங்கினேன். ஓகே நைஸா. அப்புறம் வேற என்ன வாங்கணும்? அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ கேட்டா கூட ஒண்ணுமே இல்ல. போதும் அவ்வளவுதான் சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கினேன். அது 100 ரூபாய். அது இது ஃபிளேவர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபிளேவர் அதுக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம நாங்க கேக் ஷோன்னு போயிட்டு அப்படியே சும்மா சரி ஓகே நம்ம கண்ணில் கொஞ்சம் மாட்டிச்சு. அது யாரா இருந்தாலும் மாட்டினா ஆசை வரும். ஆனா இதெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல் தான் வாங்கி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வாங்கினோம். ஸோ வந்து இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டங் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.